Gulf countries job for engineers. அதுவும் ஃப்ரெஷருக்கு அட்ராஸ் செக்க சிறியான ஒரு ஆஃபர் மாட்டிருச்சுடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு கனவா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது சத்தியமாக கனவு இல்லை. ஸோ உண்மையாகவே ஒரு ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அது இந்த ஃபீல்டில் மட்டும்தான், இந்த வேலை மட்டும்தான். ஸோ இது என்ன வேலை, என்ன ஃபீல்டு, இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் கோனோடிவேல் ஃப்ரம் எம்இசி. கல்ஃப் கண்ட்ரியில் வேலை, அதுவும் ஃப்ரெஷருக்கு. நீங்கள் டிப்ளமோ ஆர் பிஇ படிச்சிருக்கலாம். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கட்ரானிக்ஸ், சிவில், இந்த மாதிரி எது ரிலேட்டட் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, இன்றைக்கி ஃபீல்டுக்குள்ளே ஹை டிமாண்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படி தான், ஒரு டொமைன்னு இதை நீங்கள் சொல்லலாம். இங்கே லோக்கலில் மட்டும் கிடையாது, அப்ராட்லையும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்யூச்சர் ஸ்கோப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே. இப்போ ஜென்ரலாக இன்றைக்கி வெயில் காலம், பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக மழை பெஞ்சு எல்லாத்தையும் போட்டு நாசப்படிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா, வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னா அது வந்து ஏசி. எஸ், இது இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்விஏசி, ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லோக்கல்லையும் அப்ராட்லேயும் இருக்குது. நீங்கள் ஜாலியாக உக்காந்துக்கிட்டு கூப்பிட்டா வேலை அப்படின்னு நீங்கள் போய் செய்யணும். அது வரைக்கும் நான் சும்மா தான் சார் இருப்பேன், ரொம்ப நேரம்லாம் நின்றுட்டு வேலை செய்ய முடியாது, போனமா சட்டு பண்ண வேலையை முடித்தோமா வந்தோமா ரெஸ்ட் எடுத்தோமா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் கொடுக்கும். எஸ், ஹெச்விஏசி டெக்னீஷியனோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு ஷாப்பிங் மால், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, ஸோ இந்த மாதிரி என்னென்னா மல்டி செக்டர் பில்டிங்ஸு, அதாவது கமர்ஷியல் பில்டிங்ஸு, அண்ட் தென் பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் ஐடி கம்பெனிஸ்குள்ளே அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியனோட வேலை அங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்விஏசி இன்ஜினியர் இருப்பார், ஸோ சூப்பர்வைசர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஏசி பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ரிப்போர்ட் வரும். இதை வச்சு தம்பி அங்கே ஒரு பிரச்சனை இருக்கா, அதை என்ன போய் பார்த்துட்டு வா, அங்கே கம்ப்ரஸர் ஓடலையா, அங்கே கூலிங் வரலையா அப்படின்வாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் ஒரு ஹெச்விஏசி டெக்னீஷியனோட வேலை. ஆமாம், ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை. ஏன்னா பிரச்சனை என்னென்னு யாருக்குமே தெரியாது, நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு எப்போவுமே ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஓடலைன்னா அது ஏன் ஓடலன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் சூப்பரான குரோத் இருக்கும். ஓகே, இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியன், சரி சார் இந்த வேலை எங்கே இருக்கும், எந்த கம்பெனியில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியனோட வேலை இது தான். ஸோ மெயினாக இந்த ஏசி சம்மந்தப்பட்டது, சில்லர்ஸ் அதில் இருக்கும், கம்ப்ரஸர் எப்படி வேலை செய்யுது, அண்ட் தென் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் எப்படி வேலை செய்யுது, ஸோ டக்ட்டு வந்து எதை பேஸ் பண்ணி எங்கே லீக் எப்படி நம்ம மாற்றணும், எதுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்ணணும், கேஸ் எப்போ லீக் ஆகும், லீக் ஆனால் என்ன பிரச்சனை வரும். ஸோ இல்லை சும்மா தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போனால் அங்கே போய் வேலை செய்ய முடியாது. இதை நீங்கள் ஆன்சராக நீங்கள் வந்தாகணும். ஸோ அதுக்கான ஒரு கோர்ஸ் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா போகலாம். ஆனால் அதுக்கு ஒரு 6 மாதம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வேலை செய்யணும். நம்ம ஊரில் மெயினாக சென்னை, தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை எந்த சைடுனாலும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? 6 மாதம் மட்டும்தான். 6 மாதம் இங்கே லோக்கலில் நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ், மெயினாக சவுதி, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில், ஏன்னா உங்களுக்கே தெரியும் சவுதியில் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் என்ன இருக்குன்னு நானும் அப்டேட்டே பார்க்கல. ஸோ ஏன்னா கீழே அப்டேட்டில் சொல்லுங்கள், அந்த ப்ராஜெக்ட் எந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெச்விஏசி டெக்னீஷியன்ஸ் தேவைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 6 மாதம் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு 6 மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை செஞ்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படி நாங்கள் தரதில்லை, கம்பெனிலேருந்து தருவாங்க. மினிமம் 15Kலேருந்து ஒரு 20Kக்குள்ளே இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான், நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்க, எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இந்த சேலரி அமையும். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராட். ஏன் சார் 6 மாதம் கழிச்சு அப்ராடு போகிறோம், அப்ராடு போனோம்னா
எல்லாம் வேறு ஆகுமே சார், அங்கே பணம் கொடுப்பாங்க. மினிமம் 35,000 ஒரு 65,000 இருக்கும். எஸ், என்ன சார் இப்போ நம்ம ஊர்லேயே வேலை பார்த்தலாமே அப்படின்னா எஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதில் வரும். ஸோ இந்த சேலரிக்கும் வேலைக்கு போகிறது கிடையாது. என்ன 35 ஒரு 60 உங்களுக்கு சேலரி இருக்கும் ஃபார் ஃப்ரெஷர். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் அப்ராட் போய் வேலை பார்க்குறது அப்படின்னு யோசிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்லு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகே, இப்போது இந்த செலவுகள் அப்படின்னு இருக்குது இல்லையா, அப்ராட்லாம் வேறு போகணும், இதுக்கெல்லாம் சார் எல்லாம் சேர்த்துமா சார், இது சேர்த்து கிட்டத்தட்ட 1,10,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஓகே ரைட்டு, அப்போ 1,10,000 உங்களுக்கு கட்டினா தான் நான் ஃபாரின் போக முடியுமா, அதுக்கும் 6 மாதம் நான் வேணுமா அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோங்க ஐயா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு 30,000 பே பண்ணணும். இந்த 30,000 பே பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் எல்லாம் ஃபுல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கணும். எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக கொடுக்கணும். அந்த ஃபெசிலிட்டியோட ஃபோட்டோஸும் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் எந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்கும்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் நாங்கள் கொடுத்துருவோம், ஃபுட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் மினிமம் 6 மாதம் நீங்கள் வேலை பார்க்கணும். விச் மீன்ஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதுக்கு ஸ்டைஃபண்டும் 15,000 ஒரு 20 ரூபாய்க்குள்ளே கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு மாதம் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்களா, இதுக்கு மட்டும் 30,000 நீங்கள் பே பண்ணணும். 30,000 பே பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் வேலைக்கு போயிடுவீங்க. வேலைக்கு போய் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அது இன்டர்வியூ ஓகே பண்ணதுக்கு அப்புறமா நீங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் அதெல்லாம் நடக்குதுன்னா விசா ப்ராசஸ் டிக்கெட் எல்லாம் கைக்கு வந்து அப்புறமா சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு 80,000 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். 80,000ங்கிறது மேக்ஸிமம், அதை விட கம்மியாக வரலாம், அதை விட அதிகமாக வராது. ஓகே, ஸோ நீங்கள் அப்ராடு போகணும், இல்லை அப்ராட்லாம் போக மாட்டேன் சார், லோக்கல்லே நான் வேலை பார்க்கலான்னு இருக்கேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் செட் ஆகுமா அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சும்மா ஒரு வருஷம் போய் வேலை செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறலாம். எஸ், இன்றைக்கி ஏசி டெக்னிக், ஏசி சார் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட ஆப், அந்த ஊபர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறையா அர்பன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏசி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்களே ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா கூட ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வரும். ஏன்னா மினிமம் ஒரு ஏசி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகலாம். 1 மணி நேரத்துக்கு மினிமம் சார்ஜே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அந்த ஏசி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அப்போது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 600 700 நீங்கள் 500 சம்பாதிங்க, ஜாஸ்தி வேண்டாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டாம். ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க. நான் ட்ராவலில் போயின்னு வச்சுக்கோங்க, 5 மணி நேரம் வேலை செஞ்சால் அவ்வளோ 2,500 ஆச்சு ஒரு நாளைக்கு. 2,000 கணக்கு வைங்க, உங்கள் சாப்பாடு செலவும் போக ஒரு நாளைக்கு 2,000. நீங்கள் மாதம் வந்து 20 நாள் வேலை செய்யுங்க, 40,000 ஐயா. ஈஸியாக நீங்கள் ஒரே இங்கே நம்ம லோக்கல்லேயே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இது இனிஷியல் ஸ்டேஜில். இதுக்கப்புறமா இது அப்படியே பிஸ்னஸாக மாற்றலாம். நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே நிறையா கேண்டிடேட்டை வந்து நீங்கள் எடுத்து போயிட்டு அதன் மூலிமா நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா, இதுவே அப்படியே நீங்கள் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மூலயமா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பிஸ்னஸாக மாறிடும். ஒரு கம்பெனி பேரை போட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஓனராகவே மாறிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த 30,000 கட்டி படிக்கிறதுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டு அடிக்கிறதுக்கு ஒரு 500 செலவாகும். அதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பைக் எப்போ போல் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி, இது இருந்தால் போதுங்கய்யா. நீங்கள் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவும் இது அமையும். ஸோ இந்த HVAC கோர்ஸை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது கீழே ஒரு லிங்க் வச்சுருப்பேன், ஒரு லிங்க், அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலும் சொல்லுவோம். வேறு ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.